இப்போ சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்குன்னா இப்போ சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா? நிச்சயமாக இதில் யார் உள்ள இருந்திருக்கிறாங்க, யார் தவறு செய்திருக்கின்றாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்லை. அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கிற நம்பி இருக்கு. அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்களோ அதுபோல கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பம், அதில் அவங்களுக்கு தெரியாம 2 நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட 2 நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் முன் வைத்திருக்கின்றார்கள். அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த 2 நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது, யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும், அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம். அண்ணா, இதில் நம்முடைய நீதியரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை, நிறைகளும் சொல்ல போவதில்லை. அவர்களுடைய கடமையை செய்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, ஹைகோர்ட் ரெஜிஸ்டர்ட்ட கேட்டிருக்கிறாங்க கேள்வி. அதனால் ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டார் பதில் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாம் சாமானிய மனிதர்கள். இது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்டார்ட்ட கேள்வி கேட்குறாங்க, எப்படி எடுத்தீங்க, அது சம்பந்தப்பட்ட பதிலை ரெஜிஸ்டார் கொடுக்கணும், அதன் பின்பு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும், தீர்ப்பு சொல்லணும். அதனால் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது. ஆனால் அதைத்தாங்க நான் சொன்னேன், அதையும் வரவேற்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்பில் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம், ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம். தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 8 எம்பிக்கள் அவர்களுடைய வாதம், சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இதை மானிட்டர் பண்ணணும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தணும். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக, அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை செய்யும், அதற்கு மேலே ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர், முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க. அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனால் தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டிஎன் கேடர் 2 IPS அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதி வெல்ல வேண்டும். அண்ணா, இப்போ சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்குண்ணா. இப்போ சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு, நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட் சிபிஐ வழக்கு கேட்டாங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா. மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க. ஹைவே டெண்டரில் ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? அப்போ தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா? அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன், அரசியல் தலைவராக மதிக்கின்றேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் SIT ஒரு பக்கம், முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க.
தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை a retired Supreme Court judge assisted by 2 IPS officers not born in Tamil Nadu but belonging to Tamil Nadu cadre. இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும்? அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க? இதே 2023 ஆகஸ்ட் மாசத்துல தான், ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே. அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட் இருந்துச்சுல்ல. இவங்க 2023 தானே ஜெனரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணாங்க. அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மர்டர் கேஸை சிபிஐ கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஏன்? யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாட்டுறாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தாரு. இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாரனுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு மாற்றி பேசுறாங்க. அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம், கரூர்ல இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா? எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். அப்ப ஒருவருக்கு சிபிஐ, மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா என்னங்க நியாயம்? அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அண்ணா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. தமிழக கரூரில் வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டபத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தை கொடுத்திருக்காங்க. அந்த நபர் போன் பண்ணி கேட்டார், அண்ணே கொடுக்கலாமா வேண்டாமா? நாங்க சொன்னோம், இங்க பாருங்க, இது கட்சிக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க, அதை வாடகைக்கு கொடுக்குறீங்க, யார் வந்து கேட்குறாங்களோ கொடுங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யாரை வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம், அங்கே போகலாம், மக்களை சந்திக்கலாம். இதில் காவல்துறை எங்கே இருக்கு எனக்கு தெரியலங்க. காவல்துறை எங்கே வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எதற்காக அவங்க அனுமதி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணால் செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை. இதில் எனக்கு ரெண்டுமே புரியல. எதற்காக அனுமதி கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. காவல்துறை அவர்கள் எதற்காக இன்னைக்கு கொடுக்குறோம் நாளை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும். இதில் நாங்கள் எப்படி கருத்து சொல்கிறதுங்கண்ணா?